ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, என் பையனோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். பர்த்டேக்கு பர்ச்சேஸ்க்கு நான் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் சரவணா ஸ்டோர் தாங்க போனோம். டி நகர் சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செக்ஷன்ஸில் ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. கடையே ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. சீக்கிரமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு உடனே சாப்பிட கிளம்பிட்டோங்க. நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணியும் அப்புறம் சிக்கன் லெக் பீஸும் சாப்பிட்டோம். குழந்தைங்களும் நாங்களும் சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிச்சு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு போகிறது மணி 6:37 ஆயிடுச்சு. அடுத்த நாள் பர்த்டேக்கு ரெடி ஆகணும். பாய். இப்போ என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, முட்டை பச்சடி. நெக்ஸ்ட் டைம் என் பையன் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் அபிஷேகம் சொல்லியிருந்தேன். அபிஷேகத்துக்கு பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காகவே காலையில் எழுந்து 3:30க்கு எழுந்து நான் குளித்து ரெடி ஆகிட்டேன் பிரசாதம் செய்கிறதுக்கு. பர்த்டேக்கு தேவையானது என்னென்ன வாங்கியிருக்கேன்றது பார்க்கலாம். அப்புறம் அபிஷேகத்துக்கும் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, இன்றைக்கி தேங்காய், வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு என்ன செய்கிறேன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் சுண்டல், கருப்பு கொண்ட கடலை பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி சுத்தமாக தெரியாது. இப்போ தான் சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக செய்ய ஆரம்பிச்சு. பிரசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. சீக்கிரமாக நாங்கள் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு போகணும். அதனால் நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் போனதுமே அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண உடனே அபிஷேகத்தில் நல்லபடியாக பார்த்துட்டு அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் மறுபடியும் போயிட்டு கோவில் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.